வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கி மிக்சியில் ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு 2 பெரிய பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோ தக்காளி பேஸ்ட் ரெடி. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுங்க. இதில் ஒரு 1/4 கப் நறுக்குன வெங்காயம், கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, நல்லா பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, இதோட 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பெரிய ஸ்பூன் தயிர், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, ஒரு 2 பெரிய ஸ்பூன் கோதுமை மாவு, இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நீங்கள் 2 விதமாக சுடலாம். ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றலாம், இல்லை ரவா தோசை மாதிரியும் ஊற்றி எடுக்கலாம். நான் இங்கே ரவா தோசை மாதிரி ஊற்றி எடுக்க போகிறேன். அதனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்க போகிறேன். மாவு இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இதோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காரத்துக்காக இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நல்ல சூடான கல்லில் இது ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஊற்றி தேய்ச்சிடாதீங்க. நார்மல் தோசை மாதிரி ஊற்றினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி தான் ஊற்றணும். தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம மூடி வேக விடலாம். இதோ வெந்துருச்சு. இதை திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே எடுத்துடலாம். இது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். ஒரு தோசை ரெடி. அப்படியே இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். இதோ மொறு மொறுன்னு தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சட்னின்னு எதை வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.